எங்கேயோ மேலே நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் நான் பணி செய்து கொண்டிருந்தேன். இப்படியெல்லாம் நடக்கும் என்று எனக்கு தெரியவே தெரியாது. இந்த துயரத்திலிருந்து இன்னும் என்னால் மீண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் அவரிடத்தில் நிற்கவே யாருக்குமே தகுதி இல்லை என்பதை நான் எனது இதயத்தை தொட்டு சொல்கிறேன். நான் மட்டுமல்ல, யாருமே அவரிடத்தில் நிற்க அந்த பெருமையும் தகுதியும் பெற முடியாது. இந்த நேரத்தில் அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நாம் தொடர்ந்து செய்திட வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் எல்லாம் அன்போடு என்னை அரசியலுக்கு அழைத்தீர்கள் என்பதை நான் நன்கு அறிந்து ஆராய்ந்த பின்தான் இதை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுதே எனக்கு தெரியும், கயவர்களாலும் நயவஞ்சகர்கள் நிறைந்திருக்கும் இந்த நாட்டிலே ஒரே நாளில் முதலமைச்சர் ஆவதென்றால் அது சினிமாவில் மட்டும்தான் முடியும், நிஜ வாழ்வில் அது நடக்காது. ஆனால் சில கயவர்களால் மட்டும் ஒரே நாளில் ஒரே இரவில் அம்மா அவர்களை இருந்த இடம் தெரியாமல் செய்துவிட்டு புதைத்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே அள்ளி செல்ல முடிந்தது. அந்த கயவர்களிடமிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமல்ல, தமிழக மக்களை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பேசும் மனிதனின் கடமையாக நினைத்து நாம் அதை செய்திட வேண்டும். அதிகார கும்பலின் சதி வலையில் சிக்கிக்கொண்டு எனது அத்தையும் நமது இதய தெய்வமும் தமிழகத்தின் காவல் தெய்வமுமாக இருந்த அம்மா அவர்கள் தவித்ததை நான் நேரில் பார்த்து என்ன செய்வதென்று தெரியாத பல தருணங்கள் உள்ளது. இதையெல்லாம் எடுத்து சொன்னால் அன்று கேட்போர் யாரும் இல்லை. இன்று ஒரு விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த விசாரணை எதற்காக நடத்துகிறார்கள் என்பதை நாம் அனைவரும் தமிழக மக்களும் முற்றுகையிட்டு அங்கு சென்று கேட்க வேண்டும். ஏனென்றால் முழுக்க பொய்களை சமர்ப்பித்து ஆளும் கட்சியான அனைத்திந்திய அண்ணா திமுகவின் பேராதரவோடு சசிகலா மற்றும் மன்னார்குடி அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களின் பணபலத்தோடு இந்த கமிஷன் தேவையே இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அம்மா அவர்களை நாம் எப்படி இழந்தோம், எதற்காக இழந்தோம், என்னென்ன தவறுகள் நடந்தது என்பதையே வெளிப்படையாக இன்னமும் தமிழக அரசு வெளியிடவில்லை. இந்த கேள்வியை நான் மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள அம்மா அவர்கள் மீது பற்றும் பாசமும் வைத்திருந்த அனைத்து தமிழர்களும் கேட்கிறார்கள். என்னிடம் சிலர் சொன்னார்கள், நீங்கள் ஏன் இதுவரையில் வழக்கு தொடரவில்லை என்றார்கள். நான் வழக்கு தொடர்ந்திருக்கலாம், ஆனாலும் அதில் நியாயம் கிடைத்திருக்குமா, உண்மை வெளிவருமா என்பதை நீங்களே நினைத்து பாருங்கள். அதற்கும் பல தடைகளை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது இந்த தீய சக்திகளிடமிருந்து தமிழக மக்களையும் அனைத்திந்திய அண்ணா திமுகவையும் மீட்டெடுப்பதே எனது லட்சியம் என்று அதை ஒரு கடமையாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக நான் பணியாற்ற காத்திருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை, கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகளை நினைவிலே வைத்து மாண்புமிகு அம்மா அவர்கள் தனது ஆட்சியின் மூலம் மீனவர் நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தமிழகம் தழுவிய அளவிலே நலிந்த மக்களுக்கு நல்வாழ்வு திட்டங்களை நமது அம்மா அவர்கள் வழங்கியுள்ளார். வரலாற்றில் என்றுமே அழியாத பல சமூக மேம்பாட்டு திட்டங்களை நமது அம்மா அவர்கள் செயல்படுத்தியுள்ளார். அம்மாவின் சாதனைகளை இந்த விழாவின் மூலம் சொல்வது வருங்கால தமிழக ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை செய்தார் புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர். அதேபோல் புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்து முடித்து சாதித்து காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இவர்கள் இருவரும் விட்டு சென்ற நற்பணிகளை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். என்னால் முடிந்தவரை, எனது உயிர் உள்ளவரை
உங்களுக்காக நான் இருப்பேன் என்று உறுதிபட தெரிவித்துவிட்டு அவர்கள் விட்டு சென்ற நற்பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என்று உறுதி அளிக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்துவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் என்னை எனது இல்லம் தேடி வந்த தொண்டர்களின் ஆதரவோடு எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற ஒரு அமைப்பை முதலில் நான் மக்கள் சேவைகள் மேற்கொள்ள துவங்கினேன். இது பல விமர்சனங்களுக்கு இடம் கொடுத்திருந்தாலும் அவர்கள் இருவரின் பெயரும் நீடித்து நிலைத்து மக்கள் பணிகளுக்காக என்றென்றும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். நமது அம்மா அவர்கள் விட்டு சென்ற பல நற்பணிகள் நலத்திட்டங்கள் எல்லாம் இன்று இன்றி செயல்படுத்தப்படாமல் இருக்கின்றது. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் தொட்டில் குழந்தை என்ற ஒரு மிகச் சிறப்பான திட்டத்தை அம்மா அவர்கள் அறிவித்திருந்தார். அது இப்பொழுது இந்த தமிழக அரசால் முழுமைப்பட செயல்படவில்லை என்பது நாம் அறிவோம். அதேபோல் பல நலத்திட்டங்களை அம்மா அவர்கள் மக்கள் நலனுக்காக செய்து வந்தார். இதையெல்லாம் இந்த அரசு பின்பற்றாமல் ஆட்சி யாருக்கு, அதிகாரம் யாருக்கு, யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், யாருக்கு இரட்டை இலை, யாருக்கு இந்த சின்னம், யாருக்கு அந்த சின்னம், இப்படியெல்லாம் பேரங்கள் பேசிக்கொண்டு மக்கள் நேரத்தையும் மக்களுடைய வரி பணத்தில் வந்து கொண்டிருக்கும் அரசாங்க வருமானத்தையும் முறைகேடாக செலவழித்து கொண்டு விழாக்கள் நடத்தி கொண்டு மக்களை ஏமாற்றி வருகின்றனர். இதை ஒரு பொழுதும் அம்மா அவர்கள் விரும்பவில்லை. அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இதையெல்லாம் நடந்தே இருக்காது. மீண்டும் ஒரு முறை உரக்க சொல்கிறேன், அம்மா அவர்கள் விட்டு சென்ற அனைத்து நற்பணிகளையும் மக்களுக்காக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக நான் நினைத்து அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக நான் இருப்பேன் என்று சொல்லி விடை பெறுகிறேன்.